வணக்கம். ஏப்ரல் 1 முதல் தமிழ்நாட்டில் உள்ள ஊழியர்களின் சம்பள விதிகளில் பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. இதனால் என்னென்ன தாக்கம் இருக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்தியாவில் வேலைவாய்ப்புத்துறை மற்றும் வருமான வரி சட்டங்களில் ஏப்ரல் 1, 2026 முதல் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் அமலுக்கு வரும். நீண்ட காலமாக விவாதிக்கப்பட்டு வந்த புதிய வேலைவாய்ப்பு சட்டமும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட புதிய விதிகளும் ஊழியர்களின் சம்பள அமைப்பை முழுமையாக மாற்றும். புதிய சட்டத்தின்படி ஒரு ஊழியரின் அடிப்படை சம்பளம் அவரது மொத்த சம்பளத்தில் குறைந்தபட்சம் 50% இருக்க வேண்டும். இதுவரை நிறுவனங்கள் வரியை சேமிப்பதற்காக அடிப்படை சம்பளத்தை குறைவாக வைத்து அதிக படிகளை வழங்கி வந்தனர். அதாவது சம்பளம் 25லேருந்து 30% வரைக்கும் அப்படி கால்குலேட் பண்ணிவிட்டு வீட்டு வாடகைப்படியெல்லாம் சிறப்புப்படி இதெல்லாம் அதிகமாக கணக்கு பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போது படிகள் 50%க்கு மேல் இருக்க முடியாது. அடிப்படை சம்பளம் அதிகரிக்கும் போது உங்கள் வருங்கால வைப்பு நிதி, பிஎஃப் மற்றும் நன்கொடை பிடித்தங்களும் அதிகரிக்கும். வருங்கால வைப்பு நிதி பிடித்தம் அடிப்படை சம்பளத்தின் அடிப்படையில் செயல்படுவதால் உங்கள் மாதாந்திர கையில் கிடைக்கும் சம்பளம் சற்று குறையக்கூடும். ஆனால் இது உங்கள் ஓய்வூதியத்துக்கு நல்லது. நிறுவனம் தங்களின் பிஎஃப் பங்களிப்பை அதிகரிக்க வேண்டியிருக்கும். புதிய விதிகளின் கீழ் பணிக்கொடை பெறுவதற்கான தற்போதைய குறைந்தபட்ச சேவை காலமாக 5 ஆண்டுகள் சில பிரிவினருக்கு குறைக்கப்பட வாய்ப்புள்ளது. மேலும் அடிப்படை சம்பளம் அதிகரிப்பதால் நீங்கள் வேலையை விட்டு வெளியேறும்போது பெறும் பணிக்கொடை தொகையும் அதிகமாக இருக்கும். வாரத்திற்கு 48 மணி நேர வேலை என்ற வரம்புடன் நிறுவனங்கள் 4 நாள் வேலை கலாச்சாரத்தை பின்பற்ற அனுமதிக்கப்படுகின்றன. ஆண்டின் இறுதியில் மீதமுள்ள விடுப்பை பணமாக்கும் செயல்முறையும் எளிமையாக்கப்படும். குறைந்தபட்ச ஊதியம் நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்களும் தேசிய குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயிக்கப்படுகிறது. இது குறைந்த ஊதியம் பெறும் தொழிலாளர்கள் மற்றும் கிராமப்புற ஊழியர்களுக்கு பெரிதும் பயனளிக்கும். இந்த விதிகள் அமலுக்கு வரும்போது உங்கள் நிறுவனம் உங்களுக்கு புதிய சம்பள விவரத்தை வழங்கக்கூடும். அதை கவனமாக சரிபார்ப்பது அவசியம்.